இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் ஜான் சீனா என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஜான் சீனா வந்திருந்தார். ஜான் சீனா ப்ரொமோ கொடுத்தாரு. ஜான் சீனா ஹீல் டென் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ப்ரொமோ கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரொமோவிலே வந்து ஆடியன்ஸ் வந்து ஜான் சீனாவை வச்சு ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஜான் சீனா என்னென்னமோ முயற்சி பண்ணார். ஜான் சீனா தன்னோட ப்ரொமோ ஹைப் ஏற்றா, ஆனால் ஆடியன்ஸ் பூ பண்ணாங்க. ஜான் சீனாவை அசிங்கமாக திட்டினாங்க. ஜான் சீனாவை வந்து பேசவே விடல. ஜான் சீனா வந்து கண் கலங்காத குறையாதான் அந்த ப்ரொமோவே பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸ் பேசின பேச்சை கேட்டுட்டு ஜான் சீனா பதில் சொல்ல முடியாமல் நின்னார். அதுக்கப்புறம் ஜான் சீனா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு. ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கிளம்பி போனோடனே ஜான் சீனா அப்படியே சைலண்டாக இருப்பார். அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுவார். ஜான் சீனா தன்னோட ரெஸ்லிங் கேரியரில் இந்த அளவுக்கு மூவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டார். தன்னால் பேச கூட விட மாட்டாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ரொமோவை பண்ண விடாமல் WWE வந்து ஃபேன்ஸ் அங்கே உள்ள ஃபேன்ஸ் வந்து செஞ்சாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா தொடர்ச்சியாக அடுத்த வாரம் ராவுக்கும் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்காரு. ஜான் சீனாவுக்கு இதே போல தான் அடுத்த வாரமும் ராவுலேயும் நடக்க போகுது. அடுத்த வாரமும் கோடி ரோட்ஸ் வர போகிறாரு. ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸும் ஜான் சீனாவும் பேசிக்கிட்டு மட்டும் இருக்காமல் ரெஸ்ல்மேனியா நெருங்கிட்டுன்றதுனால ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸும் ஒரு பேரவெல்ல இருப்பலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் வரும். இந்த ரெண்டு பேர் ஃபைட்டையும் வந்து தடுக்கிறதுக்காக பேக் ஸ்டேஜ்லேருந்து செக்யூரிட்டிஸ்லாம் வருவாங்க, செக்யூரிட்டிஸ் மேனேஜர்லாம். ஆனால் அதையும் தாண்டி பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. எப்படி வந்து ஒரு கட்டத்தில் வந்து அண்டர்டேக்கர் வர்சஸ் பிராக் பேரவல் நடந்துச்சோ அதே போல் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான ஃபைட்டாக இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதனால அடுத்த வாரம் யாரோட கை ஓங்கி இருக்க போகுது, ஜான் சீனாவா கோடி ரோட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமயத்தில் இன்னொரு ரூமரும் போயிட்டு இருக்கு. அடுத்த வாரம் ராக்கு கூட அப்பீரியன்ஸ் கொடுக்கல இந்த ஸ்டோரியில் பில்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. அப்படி ராக் அப்பீரியன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக கோடி ரோட்ஸை போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. ஆனால் ராக் அப்பீரியன்ஸ் கொடுக்கலைன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்டாக் பண்ணால் தான் ஸ்டோரி லைனோட அடுத்த கட்டம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஸ்ல்மேனியா நெருங்கி விட்டதுனால கண்டிப்பாக கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அடுத்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி க்ளோஸ் லைன் கொடுத்து வெளில தள்ளி விட்டு ஜான் சீனாவை ஸ்டீல் சேரால் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டுருக்கு. அதனால் அடுத்த வாரம் ரா தரமாக இருக்க போது யாரெல்லாம் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் ஷோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. Thanks for watching.